ஆண்டவரே புதிதான காரியங்களை கற்றுக் கொடுக்கப்படுவதாக நீர் ஆவியானவர் கற்றுக் கொடுக்கப்பா. நல்ல ஒரு பைபிள் ஆண்டவரே சொந்த களஞ்சியங்களை எடுத்து களஞ்சியத்தை எடுத்து பிள்ளைகள் கொடுப்பீராக. ஆவியானுடைய கருத்தை கொடுக்கிறோம், தாழ்ந்து படிக்கிறோம். நீ மாத்திரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக்கிறோம். ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா. சரி, அவருடைய எடுத்துக்கொண்டவர்கள் சொந்தம் நீங்க அப்படியாக மத்திய 28ஆம் அதிகாரம் சோத்திரம் 18ஆம் வசனத்தில் முதல் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சோத்திரம் வாசிக்கலாமா? அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சோத்திரம். I have been given all authority in heaven and earth. அல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம். அல்லேலூயா. இயேசு தம்முடைய சீடர்கள் அருகே வந்து, தம்முடைய சீடர்களின் பக்கமாய் வந்து அவர்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, அவர்களை திடப்படுத்துகிற வார்த்தை. அவர் இயேசு பரலோகத்துக்கு ஏறி போக போகிறார். அப்பொழுது கடைசியாக அவர்களுக்கு சொல்லுகிற வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை. அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய விசுவாசிகள், தன்னுடைய சீடர்கள் கலங்கி போய் நிற்கிற இந்த நேரத்துல, ஏன்னா அவர் பரம குரு மேலே ஏறி போறாரு. அந்த சீடர்கள்லாம் 12 சீடர்கள் மற்றும் அவரை நேசித்த சீடர்கள் எல்லாம் வந்து நிற்கிறாங்க. அப்ப பாருங்க, ஸ்தோத்திரம், அவர்களுக்கு சொல்லி போறாரு, வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம், சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகினால் நீங்கள் புறப்பட்டு போய், நீங்க புறப்பட்டு போறீங்க, உலகத்துக்குள்ளாக வீட்டுக்கு புறப்பட்டு போக போறீங்க, வாழ்க்கைக்கு நீங்க புறப்பட்டு போக போறீங்க, உங்களுடைய பிசினஸ்க்கு என்று புறப்பட்டு போக போறீங்க, உங்க வேலை ஸ்தலத்துக்கு நீங்க புறப்பட்டு போக போறீங்க, உங்களுடைய படிப்புக்கு என்று நீங்க போக போறீங்க, அல்லது கல்லூரிக்கு என்று நீங்க போக போறீங்க. போய் என்ன நடக்குமோன்னு கலங்க வேண்டாம் என்று சொல்றாரு. நீங்க இந்த போய் நீங்க எனக்காக பேசுங்க. அல்லேலூயா. எனக்காக நீங்க ஊழியம் செய்யுங்க. ஏனென்றால் எனக்கு வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தை அவர் பெற்றுக்கொண்ட நமக்கு அப்படியே திரும்ப கொடுக்கிறார். அல்லேலூயா. அவர் இயேசு எப்போதுமே அவர் வாங்கி தனக்கு வச்சிருக்கவே மாட்டார். அவருக்கு மகிமையின் சாயலா இருந்தவர், தேவனுடைய சாயலா இருந்தவர், அதை பெருமையாக்கி கூட்டிட்டு வந்தார். அல்லேலூயா. இப்போதும் அவரிடத்தில் பிதாவினுடையவைகள் யாவும் என்னிடத்தில் வரும், என்னுடையவைகள் யாவும் உங்களிடத்தில் வரும் சொல்லியிருக்கிறாங்க யோவான் புஸ்தகத்தில். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப அவரிடத்தில் வருகிற எல்லாமே நமக்கு தான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப அவர் சொல்றாரு, என்ன இடத்தில் வருகிற அதிகாரம், வல்லமை, அல்லேலூயா, எல்லாம் அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. அப்ப அந்த அதிகாரம் முழுவதும் நம்ம என்ன செய்ய போறோம், ஏது செய்ய போறோம், அல்லேலூயா என்று நம்ம கலங்கி போய் நிற்கலாம். சீடர்லாம் அவர் போக போறாரு. அவர் கூட இருக்கிறதையும் 5 அப்பத்தை 2 மீன் வச்சு 5000 பேருக்கு 20,000 பேருக்கு சாப்பாடு கொடுத்தாரு. நமக்கு குறைவில்லாம கொடுத்தாரு. இப்ப மேல போக போறாரு. கையில உபவம் இல்லை. அவர் நம்பி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோம், எனக்கு படகு விட்டு வந்துட்டோம், எல்லாத்தையும் எல்லா உறவுகள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோம். என்ன செய்ய போறோம்? ஆனா நீங்க புறப்பட்டு போங்க, நான் அதிகாரம் கொடுக்கிறேன். அல்லேலூயா. எனக்காக நீங்கள் புறப்பட்டு போவீங்க. எனக்காக, ஆண்டவருக்காக இந்த வேலையில புது வருடத்திற்கு வந்திருக்கிற உங்களுக்கு நீங்க சொல்லுங்க, ஆண்டவருக்காக நான் வாழ போகிறேன். ஒரு பொருத்தனை நீங்க பண்ணும்போது பாருங்க, ஆண்டவருக்காக நான் வாழ போறேன் என்று நீங்க சொல்லும் போது ஆண்டவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் அனுகூலமாக்கி தருவார். அல்லேலூயா. அது வானத்தில் இருக்கிற காரியமா நான் சொல்றேன். அல்லேலூயா. வானத்திலிருந்து மழையை பெய்ய பண்ணுவார் உங்கள் தேசத்துக்கு. அல்லேலூயா. பூமியிலிருந்து பயிர்களை விளைவிக்க பண்ணுவார் உங்களுடைய குடும்ப ஆசீர்வாதத்திற்கு. அல்லேலூயா. ஆண்டவர் வானத்தையும் அசைப்பார், இந்த பூமியையும் கர்த்தர் அசைப்பார். நமக்கு அசைய பண்ணி நமக்கு என்ன செய்வார்? நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்ப எந்த சூழ்நிலையிலையும் அவர் மாற்ற வல்லவர். அல்லேலூயா. அவர் நம்ம எந்த சூழ்நிலை, அவர் நமக்காக பூமியை திருப்பணா தீர்க்கிறார். யோசுவா ஆண்டவர் கேட்டார், உனக்கு என்னப்பா செய்யன்னு கேட்டார். அல்லேலூயா. அப்படியே சூரியன் அப்படியே நிக்கட்டும் அந்த இடத்துல, அல்லது சந்திரன் அயலம் பலத்தாங்க அப்படியே நிக்கட்டும். அல்லேலூயா. அப்போ ஒரு நாள் முழுவதும் ஒரு 12 மணி நேரம் திரும்பமா சூரியன் அப்படியே இருந்துச்சு, திரும்பமா அதே இடத்துல சந்திரன் அப்படியே இருந்துச்சு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் இப்படி காலத்தை எதனால் பட்டுவார். அல்லேலூயா. மோசே போய் யுத்தம் பண்ண, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அப்ப மோசே புறப்பட்டு போயிட்டாரு. 20 லட்சம் ஜனங்களை கூட்டு போய் செங்கடல் நிற்குது.
அவர் செங்கடல் அணியலி மோத ஊத்திட்டு இருந்தாரு. விசுவாசத்தோடு கோலை நிப்பாட்டினா நிறுத்தினாரு. கோலை தான் நீட்டினாரு, செங்கடல் வெட்டா படச்சு. அல்லேலூயா. அதே இயேசுவின் பெயரைத்தான் நம்ம சொல்ல போறோம். நமக்காக செங்கடல் பிளக்கும், யோர்தானும் பிளக்கும். அவர் வாழ்க்கைக்கு வழி உண்டாகும். அல்லேலூயா. நமக்கு வாழ்க்கைக்கு வழி உண்டாக்குகிற ஒரே நாமம் என்ன நாமம்? இயேசுவின் நாமம். அல்லேலூயா. அதுதான் அப்போஸ்தலர்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வானத்திலும் பூமியிலும், அந்த வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே, அல்லேலூயா, மனுஷர் ரட்சிக்கப்படும்படியாக வேறொரு அப்போஸ்தலர் 4:12 நினைக்கிறேன், 4:12 சொல்லப்பட்டிருக்கு. வேறொரு நாமம் நமக்கு கொடுக்கப்பட இல்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவருடைய நாமம் தான் இயேசு நாமம். அல்லேலூயா. அதை சொல்ல சொல்ல நமக்கு வழிகள் வாசல்கள்லாம் திறக்கும் நமக்கு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 12 வசனம் 4:12 அவராலே வேறொரு நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழே மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப வானத்துக்கு கீழே, அல்லேலூயா, ஏற்கனவே வானம் அன்று சொல்ற வானத்திலிருந்து எனக்கு அதிகாரம், பூமியிலிருந்து அதிகாரம். அல்லேலூயா. அவர் நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. சகல அதிகாரமும் சகல வல்லமையும் அல்லேலூயா நமக்கு ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. அதுக்கு ஒப்புமையாக அதே வசனத்தை ஆண்டவர் நினைப்படுத்தும்படியாக இது கொஞ்சம் கட்டளையா இருக்குது. ஆண்டவரே இதை உறுதிப்படுத்துங்கப்பா. ஆண்டவர் ஜெபம் ஆண்டவர் திரும்பமா அதே வசனம் லூக்கா புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு. 10, 18, 19 சொன்னாரு, சாத்தான் மின்னலை போல விழுந்தான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் ஜெபம் பண்ணி கேட்கும்போது இன்றைக்கு நான் நேற்று தினத்தில் வாசிக்கும் பொழுது கரெக்டா பைபிள் ட்ரெயினிங் அதே வசனம் வருகிறது. அல்லேலூயா. சொல்றாரு. ஸ்தோத்திரம். 18 வாசிங்க. அவருடைய நோக்கி சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுந்து விட்டான். இது கீழே இருக்குதா பாருங்க. கீழே என்ன இருக்கும்? சர்ப்பம் தெரியும், அதையும் விரிச்சிட்டேன்னு சொல்றாரு. வானத்தில் இருந்த சாத்தான் விழுந்து போயிட்டான். உங்களுக்கு விரோதமா வானத்தில் கிரியை செய்த சாத்தான் விழுந்து போயிட்டான். அவன் எப்படி விழுந்துட்டான்? மின்னலை போல விழுந்து விட்டான். ஹalleluya. Hallelujah. I said Satan falling from heaven as a flash of the lighting. Hallelujah. சாத்தான் என்ன செய்ய ஒரு மின்னலை போல ஒரு வெளிச்சத்தை போல அந்த கீழே விழுந்து அது மாதிரி விட்டான். அடுத்து இதோ சர்ப்பங்களையும் தேள்களை மிதிக்கும், சத்துருடைய சகல வல்லமை மேற்கொள்ளும், உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த சொல்ற. நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். அதிகாரம் அது ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார் ஆண்டவர். ஒரு பலனை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். ஒரு சத்துவத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஒரு சர்ப்பங்கள் தேள்கள் இன்னும் ஒரு நாட்கள் கொடிதான நாட்கள் தான். இன்னும் ஒரு நாட்கள் பொல்லாதவைகளா இருக்கிறது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இன்னும் கடைசி நாட்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது பாருங்க, இந்த கொள்ளாத நாட்கள், இந்த கொடிய நாட்கள், தேள்களை போல இருக்கிற நாட்கள், இன்னும் சர்ப்பங்களை போல இருக்கிற நாட்கள், இன்னும் கொள்ளை நோய்கள் பரவுகிற நாட்கள், பூமி எதிர்ச்சிகள் ஏற்படுகிற நாட்கள், யுத்தங்கள் ஏற்படுகிற நாட்கள், இனி பூமியிலே சம்பவிக்கும் காரியங்கள் என்ன, பூமியிலே ஆபத்துகள் அதிகமாக அவர் வெளிப்படுத்த விசேஷத்தில் சொல்லப்பட்டுகிறபடி நிறைய ஆபத்துகள் வந்தாலும் கூட அவைகள் எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிற அபிஷேகம், மேற்கொள்ளுகிற வல்லமை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஆண்டவருக்கு ஒரு மைனேசன் கரங்களை தட்டி நன்றி சொல்வோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, அவைகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஒரு பெரிய ஒரு கொடிய நோய் தேசத்தில் பரவிக்கிட்டே இருக்கு. அதில் தேவ மனிதன் போய் அந்த கொடிய அந்த நோய்க்குரிய கிருமியை என் கையில போடுங்க, அது எப்படி இருக்கும் பாருங்க. அந்த கொடிய அந்த நோய்க்குரிய கிருமி அவர் கையில போட்டாங்க டாக்டர். அப்ப அவருடைய கையில அந்த அபிஷேகம் வல்லமை அந்த கொடிய நோய் கிருமி அப்படியே என்ன அந்த கிருமி சாகுது. அவங்க தொழில்நுட்ப கண்ணாடி மூலம் பாக்குறாங்க, அந்த கிருமிலாம் சாகுது. ஏன்னா அவர்கிட்ட இருக்க அந்த அபிஷேகம். அல்லேலூயா. ஒரு வல்லமை. அல்லேலூயா. அதே போல நமக்குள்ள இருக்கிற தேவ ஆவியானவர், நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம், அந்த ஆண்டவர் கொடுத்த பிரசன்னம், ஆண்டவர் கொடுத்த ஒரு மகிமை, ஆண்டவர் கொடுத்த வல்லமை, அந்த நோய் கிருமிகள் எல்லாவற்றையும் சாகடிக்கப்படும். அல்லேலூயா. அப்ப சத்துருடைய எல்லா வல்லமையும் மேற்கொள்வதற்கு நான் உனக்கு அதிகாரத்தை வச்சுட்டேன். அல்லேலூயா. ஒரு பலனை வச்சுட்டேன். அல்லேலூயா. ஒரு அபிஷேகத்தை உனக்கு வச்சுட்டேன். அல்லேலூயா. ஒன்று உன்னை சேதப்படுத்த மாட்டாது. கடைசி என்ன படிக்கிறாரு? ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.
ஹalleluya. ஆண்டவர் nothing shall jealous you. ஆண்டவர் சொல்ற ஒன்றுமே உன்னை சேதப்படுத்தாது. ஹalleluya. ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? உனக்கு நான் அத்தாரிட்டி, ஒரு பவரை கொடுத்திருக்கிறேன் மகனே. ஒரு பவர், ஒரு அத்தாரிட்டி, ஒரு பலனை கொடுத்திருக்க. ஒரு கவர்மெண்ட் எப்படி ஒரு போலீஸ் அதிகாரிகளுக்கு, ராணுவ வீரர்களுக்கு ஒரு அத்தாரிட்டி, அதிகாரத்தை ஒரு கவர்மெண்ட், ஒரு என்ன அரசால் நிறுவப்பட்ட ஒரு என்ன சொல்ற ஒரு பிரதமருக்கோ முதலமைச்சருக்கோ அல்லது ஒரு பதவிக்கோ ஒரு அத்தாரிட்டி கொடுக்கிறது. ஹalleluya. அதை காட்டுக்கு கர்த்தர் அத்தாரிட்டி கொடுத்திருக்கிறார். ஹalleluya. அத்தாரிட்டி கொடுக்கும் பொழுது நடுநடு ஒரு பிரதமரோ மந்திரி வந்துட்டு எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? நான் எழுதுன்பதை வணக்கம் சொல்லுவாங்க. போலீஸ்காரன் சலிட் அடிக்கும் இல்லையா? அதே போல நமக்கு ஆண்ட ஒரு வல்லமை கொடுத்திருக்கார், ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம போனோம்னா பிசாசுலாம் ஐயா சரியா ஒன்றும் எங்களை செஞ்சிடாதீங்க என்ன செய்யணும்? சத்துரின் கிரியெல்லாம் என்ன செய்யணும்? சலிட் அடிக்கணும். ஹalleluya. ஸ்தோத்திரம். உங்களை ஒன்றுமே செய்யாது. ஹalleluya. எந்த நோய் கிருமியானாலும் சரி, பிசாசு கிருமியானாலும் சரி, ஹalleluya, ஒன்றுமே நம்மளை சேதப்படுத்த மாட்டார். ஹalleluya. ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார். ஹalleluya. தேசத்தில் இருக்கிற அதிகாரம் பெற்ற ஒரு மனிதர்களுக்கு ஒரு பாதுகாப்பு, செக்யூரிட்டி போலீஸ் அல்லது பின்பற்றுகிற ஒரு படை தனிப்படை வச்சிருக்கிறாங்க. ஹalleluya. ஸ்தோத்திரம். அவர்களுக்கு அதிகாரம் இருக்குது. ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்தா அவங்களுக்கு ஒரு அதிகாரம். ஒரு கலெக்டருக்கு ஒரு கையெழுத்து போட்டாங்கன்னா என்ன ஒரு மாவட்டத்துல இந்த ஒரு அதிகாரம். ஹalleluya. அதே போல கர்த்தர் நமக்கு ஒரு அதிகாரத்தை நம்ம கொடுத்துட்டார். ஹalleluya. அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்ட நாம ஜெபம் பண்ணா நடக்கும் விசுவாசம். ஹalleluya. அதிகாரத்தை ஒரு நம்பிக்கை வேணும் நமக்கு. அதிகாரத்தை சில நம்பிக்கை இல்லாம இருந்துடக்கூடாது. அதிகாரத்தை நம்பிக்கை வேண்டும். கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார், நான் அவருடைய பிள்ளை, நான் அவரிடத்தில் ஜெபம் பண்ணுவேன், கர்த்தர் எல்லாருக்கும் சாதகமாக்குவார், நான் கர்த்தரை தேடுவேன், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கடத்தை நான் கொடுப்பேன். ஹalleluya. அப்ப ஸ்தோத்திரம். அந்த அதிகாரத்தை தேவன் நமக்கு என்ன சில வாக்கு பண்ணி அந்த அதிகாரத்தை நம்ம தலைமையில வைத்திருக்கிறார். ஹalleluya. இப்ப நைட்டு ஜெபத்துக்கு வந்து ஜெபிக்கிறீங்க, ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறீங்க. அப்ப ஆவியில் நிரம்பி ஜெபிக்கும் போது என்ன கிடைக்கிறது? ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போது என்ன கிடைக்கிறது? எல்லாம் பாட்டு பாடிட்டு துதிச்சுட்டு அப்படியே போறதா கிடையாது. ஆண்டவரை துதித்து பாடும் பொழுது, ஆண்டவருடைய அபிஷேகத்தை நிரம்பும் பொழுது ஒரு அதிகாரம் நமக்குள்ளே நம்மளே அறியாமல் அதிகாரம் இறங்குகிறது. ஹalleluya. அதனாலதான் பாட்டை பாடுகிறோம். நல்லா துதிங்க சொல்றோம், நல்லா சத்தமா துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க சொல்லுகிறோம். ஆனா உங்களே அறியாம ஒரு ஆவிக்குரிய ஸ்ட்ரென்த், ஆவிக்குரிய பவர், ஒரு மின்சாரம், ஒரு வல்லமை உங்களை வந்து நிரப்புகிறது. எப்படி ஜார்ஜ் பண்ணுகிறோம், உள்ள ஜார்ஜ் தேடிக்கிட்டே இருக்குது. ஹalleluya. அதே போல நம்ம இந்த புதிய வருடத்துல வந்து துதிக்கிறோம், துதிக்க உங்களுக்குள்ள அபிஷேகம், வல்லமை, அதிகாரம் உள்ள ஏறிக்கிட்டே இருக்கிறது. ஹalleluya. ஜார்ஜ் பண்ணா மட்டும்னா டவுன் ஆகிக்கிற பேரு. ஹalleluya. அதே போல நம்ம வந்து அதிகாரத்தை பெற்றுக்கொள்வோம். அதுதான் வாரம் கூடி வரோம். எதுக்காக கூடி வரோம்? அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்வோம், அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள, அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள, ஒரு ஜார்ஜ் ஏற்றிக்கொள்ள நம்ம என்ன செய்யணும்? திருச்சபைக்கு வந்து ஒரு பலன் அதிகாரத்தை பெற்றுக்கொள்வோம். ஹalleluya. அந்த அதிகாரத்தை பெற்றுக்கிட்ட நீங்க போய் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணா அப்படியே நடக்கும். ஹalleluya. பிசாசு வரட்னா பிசாசு போகும். அந்த வசனத்தை என்ன போட்டுருக்கு பாருங்க, லூக்கா 10ஆம் அதிகாரத்துல சொல்றாரு பாருங்க. அந்த 70 பேர் ஆண்டவர் அனுப்புகிறார். 70 பேர் ஆண்டவர் தேர்ந்தெடுத்து ஊழியத்திற்கு அழைத்து அவர்களை அனுப்புகிறார். உங்கள் மேலே நான் அபிஷேகத்தை வைத்திருக்க, அதிகாரம் கொடுத்திருக்கேன்னு சொல்லி அதிகாரத்தை கொடுத்து அனுப்புகிறார். அந்த 70 பேரும் போயிட்டு வந்து சொல்றாங்க, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படிகிறது என்றார். ஹalleluya. இவங்க போய் நோய் வியாதி சுகமாக்குறாங்க. இவங்க போய் ஜெபம் பண்ணா வியாதி சுகமாகுது. பிசாசு போனா பிசாசு ஓடுது, வியாதிகள் நீங்குது. உடனே சந்தோஷமா ஆண்டவர் வந்து சொல்றாங்க, ஆண்டவரே நாங்க போய் உடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது, பிசாசுகளை துரத்தணும் அப்படின்னு ஆச்சரியப்பட்டு சொன்னாங்க. உடனே ஆண்டவர் சொன்னாரு, இன்னும் கூட சாப்பிட்ட வந்துட்டான். அதுக்கப்புறம் தான் இந்த வசனம் சொன்னார், சர்ப்பங்களை எதிர்க்கவும், சர்ப்பங்களை தேய்களை மிதிக்கவும், சத்துருடைய சகல வல்லமை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாங்க என்று சொன்னாரு. ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதிக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்க. ஹalleluya. அப்ப ஆண்டவர் பாருங்க, ஸ்தோத்திரம். அப்ப ஆவிகள்லாம், பசுத்த ஆவிகள்லாம் கீழ்ப்படிந்து ஓடுது. எதனால? சீடர்கள் மேல 70 பேர் மேல வைத்த அபிஷேகம். ஹalleluya. அதே போல சபைக்கு வந்திருக்க உங்கள் மேல ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு தெய்வீக அபிஷேகம், ஒரு தெய்வீகமான வல்லமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை நீங்க சாதாரண எடுத்துக்க கூடாது. எதற்காக நம்ம சபைக்கு வரோம்?
எதுக்காக கர்த்தரை ஆராதிக்கிறோம்? கர்த்தர் நமக்கு ஒரு அபிஷேகம் வைத்திருக்கிறார், ஒரு முத்திரையை குத்தி வச்சிருக்கா. இது என்னுடைய பிள்ளை, சாத்தானே உனக்கு நீ தொடுவதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை. ஆண்டவர் முத்திரையாய் ஆவியானவர், அச்சாரத்தின் ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆவியானவர் முத்திரையா இருக்கிறார். இப்போ ஒரு முத்திரை போட்ட ஸ்டார் கடிகாரம், ஒரு ராஜாவின் முத்திரை மோதிரம் பதிச்சாச்சுன்னா அது செல்லப்படத்தக்கதாக ஒரு நாள் கூட எந்த காரியத்துக்காக முத்திரை ராஜா குத்துறாரோ அது எந்த 120 நாடு இருந்தாலும் சரி அது நிறைவேற்றப்படும். அல்லேலூயா. யாரும் அதை கேன்சல் பண்ண முடியாது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றார், உன்னை முத்திரை மோதிரமாக வைத்திருக்கிறேன், உன் கையில் அதிகாரம். நீ ஜெபம் காலையில இருந்து ஜெபம், உனக்கு சூழ்நிலை உண்டாகிற போதெல்லாம் ஜெபம். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? நம்ம சொந்த ஆண்டவர் ஆபத்து நேரம் மட்டும் ஜெபிக்கிறவெல்லாம் இருக்கக்கூடாது. தினந்தோறும் ஆண்டவர் தேடி வல்லமை புதுப்பித்துக் கொண்டே இருக்கும். அல்லேலூயா. தினந்தோறும் ஆண்டவரோட உறவாடி அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அவரோடு ஜெபிக்கிறவர்களா. அல்லேலூயா. அப்ப ஸ்தோத்திரம் பாருங்க, சொல்கிறாரு இப்படி ஆண்டவர் பலவிதமான அற்புதங்களை செய்யறார். முதல்ல வானத்திலும் ஆண்டவர் வானத்தை நான் அசைப்பேன், வானத்திலிருந்தும் கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. ஒரு தடவை ரைடர் போக அவங்க ஒரு பெரிய ஒரு குருசையில சுவிசேஷம் கொண்டு போட்டிருந்தாரு. அப்போது பார்த்தீங்கன்னா திரளான மக்கள் வந்துட்டாங்க. ஆனா மேகமெல்லாம் கருத்து மழை வர பார்க்கும். அப்ப பிசாசு சொல்றான், பாரு மழை பெய்ய போகுது, இந்த கூட்டமெல்லாம் கலந்து போயிடும், நீ சுவிசேஷம் சொல்ல முடியாது, அநேக ஆத்மாக்கள் சுகமாக முடியாதுன்னு சொல்றான். உடனே அவர் சொல்றாரு, இந்த ஊழியக்காரர் சொன்னாராம், சாத்தானே நீங்க மழை பெய்ஞ்சு நீங்க தடுத்துட்டு நினைச்சேன்னா இதே மாதிரி 100 தடவை கூட்டம் போடு. அதனால சொன்னார் இயேசு, நான் மேகமே வெளியே போய் சொன்னார், அங்கே இருக்கும் வேற இடத்துக்கு போய் பெய்ய வேண்டிய இடத்துல போய் உடனே மேகமா கடந்து போயிடுச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப அவர் சொன்னார், மேகத்துக்கு கடலிட்ட மேகமும் கூட கடந்து போகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம சொன்னா அது அப்படியே நடக்கும். அல்லேலூயா. பூமியிலையும் கூட கர்த்தர் பேசுகிறார், நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பூமியில நம்ம பூமியானது நிலை செய்யும் நல்லதை விளைவிக்கும்படி, உங்கள் வயற்காடுகள் விளைந்திருக்கும்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. பூமியிலும் கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் இடத்தை ஆசீர்வாதம் வரும்படி. ஒரே ஒரு குடும்பத்தை விருந்து தள்ளிடுச்சு, ஏன்னா இயேசுனார் ஏற்றுக்கிட்டாங்க. தண்ணியை ஊருக்கு எடுக்க வரக்கூடாது, எதுவுமே நல்லது இருக்கிறது வரக்கூடாது, நல்லது நாங்களும் உங்க வீட்டுக்கு வரமாட்டோம் அப்படின்னு விருந்து தள்ளி, காய்கறிகளும் வரக்கூடாது. பாருங்க, அந்த ஊர்ல ஆண்டவர் பார்த்தாரு, எல்லாத்துக்கும் அந்த எல்லா வீடுகளுக்கும் நல்ல தண்ணி கிடைக்கிற தண்ணி வர தண்ணி கிராமத்துல இருக்கிற கிணறு வட்டி போயிடுச்சு. ஆண்டாண்டு காலமா ஊறிட்டு இருக்கிற கிணறு வட்டி போயிடுச்சு. ஆனா ஒரு கிறிஸ்தவ குடும்பம் கர்த்தர் நம்பி நாங்கள் ஊரெல்லாம் தண்ணி வச்சாலும் அங்க அவங்க போர் போடுறாங்க, கிணற வெட்டுறாங்க, தண்ணி நல்ல தண்ணி வருகிறது. அல்லேலூயா. ஊருக்காரங்கெல்லாம் திரும்ப வந்து என்ன செய்வாங்க, ஐயா எங்களுக்கு தண்ணி தாங்க. அல்லேலூயா. ஊருக்காரங்க சொன்னாங்க, ஊர் கிணத்துல எடுக்கூடாது, தண்ணி எடுக்கூடாதுன்னு சொன்னவங்க பொது கிணத்துல எடுக்கூடாதுன்னு சொன்னவங்க இப்ப எல்லாரும் வந்து அவங்ககிட்ட தண்ணி கேட்கிற அளவுக்கு கர்த்தர் பூமியை மாத்திட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் பாருங்க, உங்களை வெறுப்பு தந்தவங்களும் உங்கள்கிட்ட வந்து ஐயா ஆண்டவரே நீங்க ஜெபம் பண்ணுங்க சொல்ல வைக்க போகிறாரு. கர்த்தர் அப்படி செய்ய போகிறாரு. அல்லேலூயா. பூமியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பூமியிலையும் கூட ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருக்காரு. அல்லேலூயா. இந்த பூமியை ஆண்டவர் ஆசீர்வதிங்க, என் இடத்தை ஆசீர்வதிங்க, என் விளைச்சலை ஆசீர்வதிங்க, என் வருமானத்தை ஆசீர்வதிங்க அப்படின்னு பூமியில சொன்னா அதை அப்படியே ஆண்டவர் நடத்தி காட்டுவார். அல்லேலூயா. பூமியில இருக்கிற நமக்கு கர்த்தர் பூமியிலும் அதிகாரத்தை, பூமியில இருந்த சர்வ அதிகாரம் இருக்கிறது. சாத்தானுடைய அதிகாரம், கவர்மெண்ட் அதிகாரம் மற்றும் சில அதிகாரங்கள், மனிதனுடைய அதிகாரங்கள், அதிகாரத்தின் அதிகாரங்கள், அடுத்த எபிசி 6ஆம் அதிகாரத்தில் சொல்லும் லோகாதிபதியினுடைய அதிகாரம், இந்த உலகத்தை அரசாட்சி செய்கிற லோகாதிபதி அதிகாரம், எல்லா அதிகாரத்தையும் ஓவர்டேக் பண்ணுகிற வல்லமை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, நீ மேற்கொள்ளுவாய். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? இந்த வருடத்துல நீ சாத்தானை மேற்கொள்ளுவாய், சத்துருடைய சகல வல்லமை மேற்கொள்ளுவாய், மனுஷனுடைய எதிரிகள், மனுஷன் எதிரியா இருந்தால் அதை நீ மேற்கொள்ளுவாய், சத்துருடைய எதிரியை நீ மேற்கொள்ளுவாய். Hallelujah. And I have given you authority over all the power of the enemy. Hallelujah. எல்லா எனிமியை நீ மேற்கொள்ளுவாய், ஓவர்டேக் நீ பண்ணுவாய் சொல்றார். Hallelujah. உனக்கு இருக்கிற எல்லா எனிமியையும் நீ ஓவர்டேக் பண்ணுவாய், எல்லா எதிரியை நீ மேற்கொண்டு போவாய். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்கு. Hallelujah. நம்ம ஓவர்டேக் பண்ணக்கூடியவர், நம்ம மேற்கொள்ளக்கூடியவர்கள். வியாதியை நீ மேற்கொள்ளுவாய், சுகவீனத்தை நீ மேற்கொள்ளுவாய்,
உன் பலவீனத்தை மேற்கொள்வாய், உன் வறுமையை நீ மேற்கொள்வாய், உனக்கு இருக்கிற கடன் பிரச்சனையை நீ மேற்கொள்வாய், உனக்கு இருக்கிற போராட்டங்களை நீ மேற்கொள்வாய், பாவ சோதனையை மேற்கொள்வாய். நாம் தோற்று போகிற வம்சம் அல்ல. அல்லேலூயா. நாம் என்ன செய்யணும்? நாம் ஜெயிக்கக்கூடியவர்கள். அல்லேலூயா. மேற்கொள்ளக்கூடிய ஒரு அபிஷேகம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், அதான் ஓவர்டேக் பண்ணக்கூடிய சகல எதிரிகளின் சகல எதிரி, அது மனுஷ எதிரியா இருந்தாலும் சரி, சாத்தானுடைய எதிரியா இருந்தாலும் சரி, அசுத்தாவினுடைய எதிரியா இருந்தாலும் சரி, அல்லது கவர்மெண்ட் சூழ்நிலையா இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையா மாறினாலும் சரி, ஆண்டவர் சொல்றார், நீ அதை மேற்கொள்வாய், ஓவர்டேக் பண்ணுவாய். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், ஏனோ சர்ப்பத்தை போல விஷமுள்ள காரியங்கள், அல்லேலூயா, சர்ப்பத்தை போல அவனை அட்டாக் பண்ணபடியாக பிசாசு வந்தால் கூட அதை நீ மேற்கொள்வாய். அல்லேலூயா. சர்ப்பத்தை பிசாசு ஏவிடும். ஒரு மந்திரவாதி ஒரு ஊழியக்கார வீட்டுக்கு என்ன செய்தான்? அந்த காலத்து வட மாநிலத்துல எல்லாம் பாம்புகளை ஏவிடுவாங்க. அப்ப பாம்பு போய் என்ன செய்யும்? ஒரு ஊழியர் வீட்டுக்கு போயிடுச்சு. அப்படியே என்னடா பார்த்தா பாம்பு. அப்ப மந்திரவாதம், நீ பாம்பை ஏவி விட்டா போய் அந்த பாலை போட்டு தட்டுதான் போகணும். ஆனா இந்த பாம்பெல்லாம் சொல்லி வெளியே போகுது. வீடு வாசல் வரை போய் திரும்ப ஓடிடுது. அப்ப ஒரு ஜோமான எந்த இடத்துக்கு போகுது அந்த அங்க போட்டு அந்த வல்லமை அழிந்து போட்டுச்சுன்னா பாம்புகளே வராது. கத்தெல்லாம் தடுக்கப்பட்டார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, சர்ப்பத்தை போல விஷமுள்ள கொடிய காரியங்கள் அனைத்தையும் மேற்கொள்ளும்படி வாழ்க்கையில சில வேளையில சில வியாதிகள், சில போராட்டங்கள், சில சூழ்நிலைகள், மறித்து போகக்கூடிய சூழ்நிலைகள், சர்ப்பம் ஒரு கொத்து நாயிரும், விஷம் ஏறி மனுஷன் செத்து போயிடும் இல்லையா? அந்த ஒரு பிரச்சனை, சர்ப்பத்தை போல இருக்கிற ஒரு பிரச்சனை வந்து உங்களை கொத்தி உங்களை காலி பண்ண நினைச்சிட்டு இருக்கோம். அப்ப ஆண்டவர் மேற்கொள்வாய் என்று ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. சோதனாத மிதிப்பாய் சொல்றார். நீ அதை மிதிக்கும். அல்லேலூயா. தேள்களை மிதிக்கும். தேள்கள் கொடிய விஷம் உள்ளது. அதையும் ஆண்டவர் சொல்றார். பயங்கர வலியை உண்டு பண்ணும். வலி பாம்பை காட்டிலும் தேளுடைய விஷத்தினுடைய வல்லமை என்ன செய்ய ரொம்ப வலியை உண்டு பண்ணும். உங்களோட வாழ்க்கையில வலிகளை உண்டு பண்ணுகிற விஷத்தன்மை உள்ள அந்த கிரியைகளை, சாத்தானுடைய கிரியைகளை கர்த்தர் என்ன செய்வார்? அதை மிதிக்கும்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த காரியமானாலும் சரி, அல்லேலூயா, எந்த காரியமானாலும் சரி, ஆண்டவர் அதை மேற்கொள்ளக்கூடிய அபிஷேகம். அதான் ஆண்டு உதாரணமா இந்த சர்ப்பம் தேள்கள் சொல்றார். அதுதான் மனுஷனுக்கு உடனடியாக பாய்ச்சலை கொடுத்து கொள்ளக்கூடிய 2 விஷக்கிருமிகள். அந்த காரியத்தை சொல்றாரு. உலகத்திலே அந்த 2 பிராணிகள், 2 அந்த காரியங்கள் தான் அந்த கர்த்தரை மேற்கொண்டு சொல்லி சுட்டி காட்டுறாரு. அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய வல்லமை இந்த 2 காரியத்தையும், சத்துருடைய எல்லா வல்லமையும் அதை அழித்து போடும். அல்லேலூயா. அதை மிதிப்பாய் என்று சொல்லுகிறார். கர்த்தர் என்ன சொல்றாரு? நீங்க அங்க மிதிப்பீங்க. நீங்க ஏன் பயப்படுறீங்க? ஆண்டவர் சொல்றாரு, மிதிச்சு போடுவீங்க. ஏற்கனவே ஆண்டவர் தலையை நசிக்கிட்டார். எந்த தலையை நசிக்கிட்டாரு? சாத்தானின் தலையை அவர் நசிக்கிட்டார். ஏற்கனவே வாழத்தான் வாழப்பட்டு ஆட்டிட்டே இருக்கிறான். அந்த வாழையும் நம்ம என்ன செய்வோம்? நம்ம சும்மா பேருக்கு மீறி மகனேன் ஏற்கனவே தலையை நசுக்க போட்டாரு. தலை நசுக்கப்பட்ட சாத்தான், அது தலை நசுக்கப்பட்ட சாத்தான சீக்கிரமா மிதிக்கிறது ஈஸி தானே? சொல்லுங்க. ஏற்கனவே உயிரோடு இருந்தான், உயிரோடு அங்கமும் ஓடிக்கிட்டு இருக்க பாம்பை தான் மிதிக்கிற கஷ்டம். இயேசு சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. சிலுவையில ஏற்கனவே ஆணி அடிச்சு அவனுடைய என்ன சகல வல்லமை உறிந்து கொண்டு அவர் வெற்றி சிறந்த உயிரோடு எழுந்துட்டார். நம்ம அப்பா, நம்ம ஏசப்பா சொல்றாரு, நீ போய் சும்மா மிதிச்சா போதுமா? ஆனா கொஞ்சம் உயிர் தான் இருக்கு, அதை வச்சுட்டு ஊசல் ஆடிக்கிட்டு இருக்கிறான். கொஞ்ச காலம் தான் அவனுக்கு பவர், கொஞ்சம் பவர் வச்சு ஆடிக்கிட்டு இருக்கிறான். ஏற்கனவே ஆண்டவர் வானத்தின் தலைமுறை பாதி பவர் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இயேசு வந்து அவன் பாதி பவர் தள்ளிவிட்டாரு. அவன் மொத்தத்துல ஒரு என்எஸ்சி கூட ஒரு 10%, ஒரு 5% பவர் வச்சு ஆடிக்கிட்டு இருக்கான். அதை நீ என்ன செய்ய? மிதிச்சு போடு. அல்லேலூயா. நீ மிதிக்கிறதற்கு ஆண்டவர் நமக்கு பலன் தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆளை தூக்கி ஒரு மிதிக்க சத்துரு மிதிக்கிறதுக்கு நாள் இல்லையா? அல்லேலூயா. வாழைப்பழத்தை ஊசிதான் தருவாங்க, ஊட்டி போடுவாங்க. சொல்லுங்க. சிலர் எல்லாம் ஊட்டி விட்டுருங்க. சிலர் சொல்லுவாங்க, ஐயா செமிச்சு விட்டுருங்க. யாருன்னு பாடா ஊத்தோ அப்படி சோத்துறது. நீங்க ஜெபம் பண்ணணும். இயேசுவின் நாமத்தினாலே பிசாசை கட்டுகிறேன். எனக்கு விரோதமா எழுப்புகிற ஆவிகளை கட்டுகிறேன். சொல்லுங்க. எனக்கு விரோதமா எழுப்புகிற பொல்லாத ஆவியை கட்டுகிறேன். அந்த காலத்தின் வல்லமையை அழித்து செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் முறியடிக்கிறேன். எனக்கு விரோதமா போராடுகிற
வாயை திறங்களேன், அம்முன்னு வச்சுட்டு இருக்கிறேன், வாயை திறங்களேன். ரொம்ப பாவமே தெரியாத இயேசுநாதர் போல உட்கார்ந்துருக்கிறீங்க. சொல்லுங்க, வாயை திறங்க. சோதரன் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார் பாவ சோதனைகளை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறேன். எனக்கு விரோதமாய் எழும்புகிற அந்தகாரத்தின் வல்லமைகளை, பிசாசின் கிரியைகளை இப்பொழுதே அழித்து ஜெபிக்கிறேன். எனக்கு விரோதமாக எழும்புகிற சர்ப்பத்தை போல விஷமுள்ள, தேள்களை போல விஷமுள்ள எல்லா வல்லமையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிரித்து அவைகளை அழித்து அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறேன். எனக்குள்ள இருக்கிறவர் மிகவும் பெரியவர். ஏற்கனவே சாத்தானுடைய தலையை அவர் நசுக்கி விட்டார். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆடுவாங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, சொல்லுங்க. எரிகோ கோட்டை எழுபது இயேசுவின் படை. விழுகுது எரிகோ கோட்டை எழுபது இயேசுவின் படை. துதிப்போ சாத்தானை மிதிப்போ, துதிப்போ தேசத்தை சொந்தமாக்குவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. துதிப்போ சொல்லிட்டு மிதிப்போ சொல்லி உட்கார்ந்து அப்படி எதிர்க்க மீதிக்க வேண்டாமா? சாத்தானை எதிரிக்கமா? சொந்தம் சுறுசுறுப்பா எதிரிங்க. அல்லேலூயா. பாஸ்டர் இப்படி எதிரிக்க சொல்றீங்க. அல்லேலூயா. இப்பயே எதிர்த்து சாத்தா நசிக்கிட்டு போயிட்டீங்கன்னா ஃப்ரீயா இருப்பீங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, இப்பவே நான் சாத்தா நசிக்கிட்டு போயிடுறேன், போய் ஃப்ரீயா ஒரு வருஷம் முழுவதும் இருக்கிற போறேன் அப்படின்னு சொல்லிருங்க. அல்லேலூயா. அதனால இது ஒரு நல்ல ட்ரைனிங். அல்லேலூயா. சொல்லுங்க, துதிப்போ சாத்தானை ஜெயிப்போ, துதிப்போ தேசத்தை சொந்தமாக்குவோம், துதிப்போ சாத்தானை ஜெயிப்போ, துதிப்போ தேசத்தை சொந்தமாக்குவோம். எரிகோ கோட்டை இயேசுவின் படை. எரிகோ கோட்டை இயேசுவின் படை. எழுந்தது போல சேனைகளின் கர்த்தர் நம்மோடு, ஓசையோடு எழுந்தது போல சேனைகளின் கர்த்தர் நம்மோடு. தளர்த்திடாமல் பின் தொடர்வோம், தளபதியாய் முன் செல்கிறார், தளர்த்திடாமல் முன் செல்வோம். துதிப்போம் சாத்தானை மிதிப்போம், துதிப்போம் தேசத்தை சொந்தமாக்குவோம், துதிப்போம் சாத்தானை மிதிப்போம், துதிப்போம் தேசத்தை சொந்தமாக்குவோம். சாத்தானை மிதிச்சிக்கலாம், சாத்தானை மிதிச்சு வாயிலாம் மிதிச்சிருக்கீங்களா? காலை மிதிக்க ஆண்டு கால்களால சாத்தானை மிதிப்பீன்னு சொன்னாங்க. கொஞ்சம் காலை ஒரு இடத்துல சாத்தானை மிதிக்கிறேன் சொல்லுங்க. எதிரிகளை வல்லமையில மிதிக்கிறேன் அப்படின்னு மனுஷன் இடத்துக்கு மிதிச்சிடாதீங்க. அனைவருக்கு சத்துருவா இருக்கிறோம் அப்படி மிதிக்கிறது. அவனுக்குள்ள இருக்கிற அவனுக்கு கிரியை செய்கிறத சாத்தானை மிதிக்க. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் வலது காலை ஓங்கி சாத்தானை இயேசுவின் நாமத்தில் மிதிக்கிறேன், வல்லமையில மிதித்து அப்புறப்படுத்துகிறேன் சொல்லுங்க. எல்லாம் வாலிபர உற்சாகம் மிதிக்கப்பா. அல்லேலூயா. துதிப்போம் சாத்தானை மிதிப்போம். அல்லேலூயா. சொல்லுங்க, மிதிக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே சாத்தானை மிதிக்கிறேன். எல்லாம் அங்கல கடைசியில மிதிக்கப்பா. காலை தூக்கி மிதிக்கப்பா. யாரெல்லாம் நினைச்சு மிதிக்கணும் அவரெல்லாம் நினைச்சு மிதிக்கிறாங்க. சாத்தானை நினைச்சு மிதிக்க, சத்துருவின் கிரியைகளை மிதிக்கிறேன் சொல்லுங்க. வாலிபர்கள் ஐயா பெரியவர்கள் புருஷர்களா சொல்லுங்க, சாத்தானை மிதிக்கிறேன் மிதிக்கிறேன். துதிப்போ சாத்தானை மிதிப்போ, துதிப்போ தேசத்தை சொந்தமாக்குவோம், துதிப்போ சாத்தானை மிதிப்போ, துதிப்போ தேசத்தை சொந்தமாக்குவோம். எரிகோ கோட்டை இயேசுவின் படை. எரிகோ கோட்டை இயேசுவின் படை. யோசுவாவின் சந்ததியாவே தேசத்தை சுதந்தரிப்போமே, யோசுவாவின் சந்ததியாவே தேசத்தை
அதிசயங்கள் அற்புதங்களை வெளிப்பட்டு கலந்து அற்புதங்களை செய்ய போறாங்க. கர்த்தர் என்னை கொண்டு அற்புதங்களை செய்ய விசுவாசிக்க நீங்க வந்து அல்லேலூயா. கர்த்தர் சொன்னார் சகல வல்லமையும் உனக்கு கொடுக்கிறேன் சொல்லியிருக்கிறார் அல்லேலூயா. இரண்டாவது ஆண்டவர் சொன்னார் உன்னை மேற்கொள்வதற்குரிய வல்லமை உனக்கு கொடுத்திருக்கிறார் அல்லேலூயா. நாம் மேற்கொள்வோம் அல்லேலூயா. மூன்றாவது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அதிகாரம் அவர் அற்புதங்களை செய்கிறவர் தான் அல்லேலூயா. நம்ம அற்புதம் நம்ம போய் ஜெபம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வியாதிஸ்லாம் சுகமாகும் அல்லேலூயா. சோத்திரம் அற்புதம் நடக்கும். எந்த வீட்டில் வறுமை இருக்கிறதோ செழிப்புண்டாகும். ஒரு அதிசயங்களை கர்த்தர் செய்வார் அல்லேலூயா. பேதுரு நடந்து போகும்போதே நிலப்பட்டு சுகமானது அல்லேலூயா. பவுலுடைய கச்சையை தூக்கப்பட்ட அற்புதம் அல்லேலூயா. பேசின அற்புதம், நடந்த அற்புதம் அல்லேலூயா. இதெல்லாம் முகத்தை முறிச்சாலே விளங்காதா அப்படின்னு சொன்ன முகத்தை தேடி வருவாங்க. அம்மா உன் முகத்தை காட்டிட்டு போம்மா, அண்ணே தம்பி முகத்தை காட்டிட்டு போப்பா அப்படின்னு சொல்ல அல்லேலூயா அல்லேலூயா. சோத்திர சாலமோனுடைய முக தரிசனத்தை தேடுறதுக்கு வெளிநாட்டுல இருந்து வந்தாங்க அல்லேலூயா. முக தரிசனத்தை தேடி அடைக்க முடியும் அம்மா அல்லேலூயா. அற்புதம். நீங்க வந்து வீட்டுக்கு வாங்க, வீட்டுக்கு வந்து கால் மிதிச்சா போதுமையா அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டு எந்த வீட்டை கால் மிதிக்கிறா விலகான்னு சொல்லுவீங்கன்னா இப்ப நீ வந்தா போதும் மகாராஜி, நீ வந்து மிதிச்சா போதும் வீடெல்லாம் விளங்கிடும் அல்லேலூயா. குடும்பம் என்ன ஆயிரும்? குடும்பம் விளங்கிடும் வழங்காதா? குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் அல்லேலூயா அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க, கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். கர்த்தர் அதிசயம் செய்ய போறார் உங்களை கொண்டு அல்லேலூயா. உற்சாகமா சொல்லுங்க, கர்த்தர் என்னை கொண்டு அற்புதங்களை செய்ய போறார். கர்த்தர் அதிசயம் செய்வார். அதுக்காக தான் வல்லமை தரார். நமக்கு எதுக்கு வல்லமை தராரு? ஸ்தோத்திரம். அதிகாரத்தை எதுக்கு தரார் ஆண்டவர்? பிசாசு துரத்த அல்லேலூயா. அற்புதங்களை செய்ய வியாதியஸ்தர்கள் மேலே கைகளை வைத்து அவர்கள் சொஸ்தமாவார்கள். சாவுக்கு ஏதுவான எதை குடிச்சாலும் அவங்க உங்களை சேதப்படுத்தார் அல்லேலூயா. சோத்திர சத்துருடைய சகல வல்லமை அற்புதங்களை நமக்கு ஆண்டவர் செய்ய போகிறார். இயேசு செய்த அற்புதங்கள் ஏராளமா செஞ்சார் ஆண்டவர். அதே போல நாம் பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்யவும் அல்லேலூயா, சாத்தானை துரத்தவும் அல்லது சுவிசேஷத்தை அறிவிக்கவும் மூன்று காரிய விசேஷமானது அல்லேலூயா. சுவிசேஷத்தை அறிவிக்கிற காரியம், சாத்தானை துரத்துகிற காரியம், அற்புதங்களை செய்கிற காரியம். அற்புதம் நடந்தா தான் அவங்களும் கொஞ்சமாய் விசுவாசிப்பான் அல்லேலூயா. சோத்திர 10ல் 1 தான் இயேசுக்கு, நமக்கு 100ல் 1. அப்ப நிறைய அற்புதம் நம்ம செஞ்சாதான் ஆத்துமாக்கெல்லாம் ரட்சிக்கப்படும் அல்லேலூயா. அப்ப நீங்க ஜெபம் பண்ணும்போது சொல்லணும், நான் ஜெபம் பண்றேன், அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். விசுவாசிக்கணும் அல்லேலூயா. விசுவாசிக்க இந்த வருடத்தை நீங்க விசுவாசிக்கலாம் அல்லேலூயா. எங்க எனக்கே அற்புதம் நடக்க மாட்டேங்குது, நினைக்காதீங்க, அற்புதம் நடக்கும் அல்லேலூயா. அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்க போகுது, செழிப்பாக மாற போகுது. அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்க போகுது, நம்ம வாழ்க்கையெல்லாம் செழிப்பாக மாற போகுது, மாற போகுது, மாற போகுது, மாற போகுது, மாற போகுது, நமக்கு மாற போகுது, வாழ்க்கையெல்லாம் செழிப்பாக மாற போகுது. அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்க போகுது, நம்ம வாழ்க்கையெல்லாம் செழிப்பாக மாற போகுது. இயேசுவின் நாமத்தாலே, இயேசுவின் வார்த்தையாலே, இயேசுவின் வல்லமையாலே, இயேசுவின் வார்த்தையாலே அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்க போகுது, நம்ம வாழ்க்கையெல்லாம் செழிப்பாக மாற போகுது. அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்க போகுது, வாழ்க்கையெல்லாம் செழிப்பாக மாற போகுது. குருடர் பார்க்கிறார், செவிடர் கேட்கிறார், உடவர் நடக்கிறார், மருத்துவர் எழுதுகிறார். குருடர் பார்க்கிறார், செவிடர் கேட்கிறார், உடவர் நடக்கிறார், மருத்துவர் எழுதுகிறார். அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்க போகுது, நம்ம வாழ்க்கையெல்லாம் செழிப்பாக மாற போகுது. அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்க போகுது, நம்ம வாழ்க்கையெல்லாம் செழிப்பாக மாற போகுது, மாற போகுது, நமக்கு மாற போகுது, வாழ்க்கையெல்லாம் செழிப்பாக மாற போகுது, மாற போகுது, நமக்கு மாற போகுது, வாழ்க்கையெல்லாம் செழிப்பாக மாற போகுது. அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும் அல்லேலூயா. அவரால் எல்லாம் கொடுத்த வருஷத்துல நம்ம விசுவாசிக்கிறோம், ஆண்டவர் எனக்கு அற்புதங்களை செய்வோம், அதிசயங்களை குடும்பத்தை நடத்த போகிறார் அல்லேலூயா. ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாரும் கால் வெளிச்சிருச்சு உங்களுக்கு அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம் அற்புதங்களை செய்யும்படியாக, அல்லேலூயா, அதிசயங்களை அவர் நடத்தும்படியாக ஆண்டவர் நமக்கு என்ன செய்றாரு? பலன் தருகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட பலனை கொடுத்து, ஆண்டவர் நமக்கு சத்துவத்தை கொடுத்து நமக்கு என்ன செய்ய நிரப்புகிறார். அல்லேலூயா. யோசுவா, பழைய ஏற்பாட்டில் யோசுவாவுக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுத்தார். பாருங்க, யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை அதை முடிச்சு பார்த்து நம்ம படிப்போம். அல்லேலூயா. யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை சொல்லும்போது சொல்றார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் யோசுவாவுக்கு சொல்றார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் ஒரு பிரச்சனையும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. நீ வாழ்வதற்கு எந்த பிரச்சனை தடையா இருக்கிறது மகனே, மகளே, நீ வாழ்வதற்கு எந்த சூழ்நிலை உனக்கு தடையா இருக்கிறது? அல்லேலூயா. வாழ்க்கையை வெறுத்து போய் நீங்கள் இருக்கலாம். நீங்க வாழ்றதுக்கு எந்த பிரச்சனை தடை, அந்த பிரச்சனை எல்லாம் ஆண்டு தவிடுபடி ஆகிக்கலாம். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆண்டவர் நீ உயிரோடு இருக்கும் நாளளவு ஒருவனுன்னா ஒரு பிரச்சனை உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. அல்லேலூயா. ஒரு பிரச்சனையும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிர்த்து நிற்காது. அல்லேலூயா. நீ உண்மையா கர்த்தருக்கு ஜெபமாய் மன்றாடி, ஆண்டவரே, இந்த காரியத்தை தடையா இருக்கிற பிரச்சனை, என் வாழ்க்கை வாழ்றதுக்கு தடையா இருக்கிற பிரச்சனை விட்டு போகட்டுமே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பெங்களூர் பாருங்க, ஸ்தோத்திரம். ஆந்திராவில் ஸ்தோத்திரம் ஹைதராபாத்ல ஒரு சபையில இடம் வாங்கிட்டாங்க. இடம் வந்து 7 ஏக்கர். அப்ப இந்தியாவிலே பெரிய சர்ச்சு. அது பார்த்தா பெரிய மலை போல குமிஞ்சு கிடக்குது. அந்த மலையுள்ள பாறாங்கள்லாம் இருக்குது. மலையுள்ளதை வாங்கிட்டாங்க. ஆண்டவர் 40 நாள் ஜெபம் பண்றாங்க. ஆண்டவரே, எங்களுக்கு காசு கிடையாது, இந்த மலையை பெயர்த்து கொண்டு போய் தள்ளின பிறகு சமனான பூமியில சர்ச்சு கட்டணும். அப்போ ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. 35ஆவது நாள் வந்துருச்சு. 35ஆவது நாள் ஒரு ஜீப்ல நாங்கள் ஒரு 2-3 ஜீப்ல ஆள் வந்துட்டாங்க. காரெல்லாம் ஜீப்ல வந்துட்டு இந்த போனார். இந்த இடத்தினுடைய ஆள் யார் அப்படிங்கிட்டா உள்ள ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. பாஸ்டர் வந்துட்டாரு. பார்த்து சொல்றாரு, ஐயா, அந்த மலை உங்களுக்கு இடத்துல இருக்குதா அப்படின்னு கேட்கிறாரு. அதுதானே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம், அந்த மலை இடத்துல இருக்க கோவம் தானே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். சரி, ஸ்தோத்திரம். இந்த மலையெல்லாம் நாங்கள் கிளீன் பண்ணி இந்த இடத்து மலையெல்லாம் உடைச்சி கல்லாம் எடுத்துக்கிட்டு போட்டுமா அப்படின்னு வராதாமா அப்படின்னு காசு கேட்காம கொண்டு போனோம். சரி ஐயா, இது உடைக்கிறதுக்கு எவ்வளவு ரூபாய் ஆகும் அப்படிலாம் நினைச்சு அவர் மனசை திங்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸ்தோத்திரம். நீங்க ஒரு பைசா தர வேண்டாம், இந்த மலையெல்லாம் நாங்கள் அப்புறப்படுத்தி, ஏன்னா எங்களுக்கு ஒரு பள்ளம் இருக்குது, அந்த பழத்தை நம்பருக்கு எதிராக பழத்தை தேடிக்கிட்டு இருக்கோம். இந்த மலையை கொடுத்தீங்க, நாங்கள் உடைச்சு கொண்டு போய் இந்த பழத்தை நிரப்பிடுவோம். அவரு இருந்தாலே ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். நீங்க வேலை ஆண்டவராக பார்த்து அனுப்பியிருக்காரு, எப்படியோ உடைச்சு கொண்டு போங்க அப்படின்னு. அல்லேலூயா. பாருங்க, அந்த மலையை எவ்வளவு உடைச்சி கொண்டு போய் அங்க கொண்டு போய் போட்டு தட்டாங்க. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். அந்த ஹைதராபாத்ல அந்த சபை இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் பாருங்க, ஸ்தோத்திர, ஜெபத்தை பல மடங்கு கேட்கிறவர். அல்லேலூயா. நம்ம எந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறோமோ அவருடைய சித்தத்தின்படி வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் தாமே. ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஒரு பிரச்சனை மலை போல இருக்கிற பிரச்சனைலாம் அது நமக்கு தான் கொடுத்தவங்க. பனி போல மலை போல ஏற்பட்ட பிரச்சனை தான் மலையை நடுக்கடல கூட தள்ளி போடுவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, ஸ்தோத்திரம். அடுத்து சொல்றாரு ஆண்டவர், நீ பலம் கொண்டு திடமானதாக 6ஆம் வசனத்துல சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை விட்டு விலகுதும் இல்லை, உன்னை கைவிடுதும் இல்லை சொல்றாரு. அதே வாக்குத்தத்தத்தை தான் மத்தேயு 28ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு, இது உலகத்தின் முடிவு புரிந்து நான் சகல நாட்கள் உங்களோடு நீ கூட இருக்கிறேன். அல்லேலூயா. அவர் உன்னை விட்டு விலகுதும் இல்லை, உன்னை கைவிடுதும் இல்லை. இந்த 5ஆம் யோசுவா புத்தகம் 1:5 சொல்றாரு. அல்லேலூயா. 6ஆம் வசனம் சொல்றாரு, நீ பலம் கொண்டு திடமானதாக இந்த ஜனத்தின் பிதாவுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவார். தேசத்தை சுதந்தரிக்கும்படியாக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. தேசத்தை ஆத்துமாக்களை சுதந்தரிக்கும்படியாக, ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லும்படியாக. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நல்லவர், இயேசு கிறிஸ்து ரட்சகர் என்று சொல்லும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. 9ஆம் வசனம் சொன்னார், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலம் கொண்டு திடமானதாய். ஆண்டவர் சொல்ல, நான் உனக்கு அதிகாரம் கொடுக்கலையா, என் சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் உன்னை அபிஷேகத்தில் பண்ணி உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், வாயின் வார்த்தைகளை கனத்து வைக்கிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சொல்றார், பலம் கொண்டு திடமான, தெரியாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் அங்கேயும் சொல்றாரு. ஏசப்பா சொல்றாரு, நீ புறப்பட்டு போ, நீ போகிற இடமெல்லாம் பிதாகுமார் பரிசுத்தாவின் மனசுல கொடு, சீசராக்கு. அல்லேலூயா. அவர்களுக்கு போதி சுவிசேஷத்தை அறிவியுங்கள். உலகத்துக்கு புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். உலகத்தை எந்த முனைக்கு போனாலும் அங்க அதிகாரம் எனக்கு இருக்குது. அல்லேலூயா. நீங்க எந்த ஊருக்கு போனாலும் உங்களுக்கு அதிகாரம் இருக்குது. நம்ம
நம்ம ஊருக்கு தோமா வந்திருந்தார். அல்லேலூயா. இயேசுவின் சீடர்கள் ஒருத்தர் தோமா வந்து நம்ம இங்க ஊழியம் செஞ்சார். அல்லேலூயா. அவர் அதிகாரம் அவரு என்னன்னா அங்க கேரளாவில் வந்து இறங்கி அவர் ஊழியம் செய்யும் போதெல்லாம் என்ன செய்யறாரு, அந்த ஆசாரியர்கள் பிராமணர்கள்லாம் தண்ணி அள்ளி மேலே ஊற்றுவாங்க, மேலே அள்ளி துணிப்பாங்க. இவர் சொன்னாரா, நான் ஒரு தெய்வத்தை கும்பிட்றேன், ஒரு ஜீவனுள்ள தெய்வம், ஒரு தண்ணி அள்ளி விட்டேன்னா அது மேலே போயிட்டே இருக்கும், வானத்துக்கு மேலே போயிட்டே இருக்கும். அப்படியா, அப்ப நீங்க செய்வீங்க, செய்ய பாப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஒரு ஜோம் பண்ணி ஏசுனாவது வான தள்ளி அள்ளி கொடுத்தாராம், கை தள்ளி வான தெளிச்சாராம், அப்படி தண்ணி மேலே போயிட்டே இருக்கு. அது இல்லையா, அது அதிகாரம், தண்ணீருக்கும் அதிகாரம், மேல வானத்துக்கு போயிட்டே இருக்கு. அல்லேலூயா. அது ஒரு அற்புதம், ஒரு அதிசயம், ஒரு நம்பப்படும்படியாக. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நமக்கு என்ன செய்றாரு, நமக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார், வல்லமை தந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை ஜீவனுள்ள தேவனை நிரூபிக்கும்படியாக. அல்லேலூயா. இயேசு தேவனுடைய குமாரன் என்று நிரூபிக்கும்படியாக. பிறகு திமிர்வாதக்காரன் ஆண்டவர் நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, எழுந்து நடக்கலாம். எதுக்கு? தேவனுடைய குமாரனுக்கு பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு என்பதை காட்டுவதற்காக. நம்ம போய் ஜெபம் பண்ணா எதுக்கு வல்லமை நடக்கும்? இயேசுவுக்கு வல்லமை இருக்கிறது. இயேசு ஜீவனுள்ள தேவன், இயேசு உயிருள்ள தேவன் என்பதை காட்டுவதற்காக அற்புதம் நடக்கும். நம்முடைய நாமத்தை உயர்த்துவதற்காக அல்ல. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை உயர்த்துவதற்காக கர்த்தர் நம்மை கொண்டு அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இவ்விதமாய் தேசத்தை சொந்த நான்காவது காரியம், தேசத்தை நாம் சுதந்தரிப்போம். நம்முடைய எல்லைகளை கர்த்தர் பெரிதாக்குவார். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்முடைய எல்லை குறுகி போகிற எல்லை அல்ல, நம்ம விருத்தி அடையக்கூடியவர்கள். நம்முடைய எல்லைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நம்மை ஆத்துமாக்களை சுதந்தரிக்கும்படி செய்வார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு கட்டளையிடம் இல்லையா, அடைக்கிற பலம் கொண்டு திடமனதா இரு, நீ ஏன் திகைக்கிற, நீ ஏன் கலக்குகிறாய், நீ போகும் இடமெல்லாம் உன்னை கர்த்தரோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் விதமான அற்புதங்களை செய்கிறார். இன்னும் பாருங்க, அந்த யோசுவா புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல கர்த்தர் சொன்னபடி, நீ மிதிப்பாய் என்று சொன்னபடி அங்க 5 ராஜாக்களை யோசுவா முறியடிக்கிறான். முறியடிச்சுட்டு ராஜாக்களை, அந்த 5 ராஜாக்களுடைய காலில் போட்டு தள்ளிட்டு அந்த தன்னுடைய சேவகர்கள், தன்னுடைய யுத்த அதிபதிகளாம் கூப்பிடுறான். பாருங்க 24ஆம் வசனம். அவருக்கு யோசுவா இடத்தில் கொண்டு வந்த போது யோசுவா இஸ்ரவேல் மனுஷர்களை அழைப்பித்து தன்னோடு கூட வந்த மனுஷ அதிபதியை நோக்கி, நீங்கள் கிட்ட வந்து உங்கள் கால்களை இந்த ராஜாக்களுடைய கழுத்துக்கள் மேல் வையுங்கள் என்றார். அவர்கள் கிட்ட வந்து தங்கள் கால்களை அவர்கள் கழுத்துக்கள் மேல் வைத்தார்கள். பாருங்க, வைத்த உடனே பாருங்க சொந்த எல்லாரும் தன்னுடைய யுத்த அதிபதிலாம் சொல்றான், 5 ராஜாக்கள் வைத்துட்டான், 5 ராஜாக்களோட கழுத்து மேல அவங்க காலை வைங்க. எப்படிதான் கர்த்தர் சொல்றாரு. அப்ப 25 வசனத்துல யோசுவா சொல்றாரு, நீங்கள் பயப்படாமல் கலங்காமலும் பலத்து திடமனாதீர்கள், நீங்கள் யுத்தம் பண்ணும்படி உங்கள் சத்துருக்களுக்கெல்லாம் கர்த்தர் இப்படியே செய்வார். நீங்க யுத்தம் பண்ண உங்கள் சத்துருக்களுக்கெல்லாம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ போற இடங்கள்லாம் எங்கெல்லாம் விஷக்கருவி இருந்து அந்த காலத்தின் பலனை அவையெல்லாம் நீ முறியடிப்பாய், நீ ஜெயமெடுப்பாய். அல்லேலூயா. அல்லேலூயா. வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவருடைய பிள்ளைகள் சீக்கிரம் செத்துருவோம் நினைக்கக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்லேலூயா வியாதி வந்து அழுது கொள்ளணும் எந்த சாமான் நினைக்கக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் வாழ்ந்திருப்போம், ஆண்டவருக்கு ஊழியம் செய்வோம், வியாதிகளை மேற்கொள்வோம், பலவீனத்தை மேற்கொள்வோம், ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெயிப்போம். அல்லேலூயா. பலவீனங்கள் வந்தாலும் சரி, ஆண்டவர் நம்மோடு கொண்டு பலத்தை மேல் பலம் அடைந்து ஆவிக்குரிய பலம் தந்து ஆண்டவர் நம்மளை தூக்கி கொண்டு போவார். சில வேளைகளை ஆண்டவர்களை ஏற்றி கொண்டு போவார். நம்மளை கர்த்தர் சுமந்து கொண்டு காரியத்தை செய்யும்படி வைப்பார். அல்லேலூயா. நாம் சரீரத்தில் சில பலவீனங்கள் இருக்கலாம், நாம் சாதாரணமானவர்களா இருக்கலாம், படிக்க தெரியாதவர்களா இருக்கலாம், படிக்க தெரிஞ்சவர்களா இருக்கலாம், சரீரத்தில் பலவீனம் உள்ளவர்களா இருக்கலாம், குறைபாடு உள்ளவர்களா இருக்கலாம், திக்குமாயா இருக்கலாம், வந்தனாவா இருக்கலாம். மோசேயை கொண்டு கர்த்தர் அற்புதங்களை செய்தார். அல்லேலூயா. நம்மிடத்தில் குறைவு இருக்கலாம், ஆனால் நம்மை கொண்டு கர்த்தர் செய்கிற காரியம் பெரிய காரியமா. அல்லேலூயா. அவர் அதிசயமான காரியங்களை செய்கிறவர். அல்லேலூயா. அவர் அற்புதமான ஒரு காரியங்களை செய்கிறவர். அல்லேலூயா. விசுவாசித்தா போதும், ஆண்டவர் சகலவற்றையும் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. பீகார்ல ஒரு மனுஷன் பாருங்க, அவர் குறித்து அந்த பாஸ்டர் இடத்துல ஒரு ஒரு பேரையான ஒரு மனுஷன் வந்தான். அவர்கிட்ட போய் பாஸ்டர் சொன்னாரா, என் மனைவி ஒரு ஊருக்கு போயிட்டான், நீ வந்து இந்த பிள்ளைகள் ஹாஸ்டல் வச்சிருக்காராம், ஒரு 10-15 பிள்ளைகள் சாப்பாடு ஆக்கி போடணும், உனக்கு ஏதாவது சம்பளத்துக்கு இருக்கிற அந்தமா ஓடி போயிடுச்சு, வேலை தாங்க முடியாம ஓடி போயிடுச்சு, அந்த வெளியூருக்கு போயிடுச்சு, அதனால வேலை யாருக்கு நீ வந்து சாப்பாடு ஆக்க சொல்ற வேலையை செய்ய, நீ சாப்பிட்டுக்கோ. அங்கே ஒரு பிச்சை எடுத்துட்டு ஒரு பேரமாக ஒருத்தர் இருந்தார். அந்த சரி நீ என்ன செய்யணும், சாப்பிட்டு சொல்ற வேலையை செய்ய, ஒரு நீ சாப்பிட்டுக்கோ, உனக்கு தான் சம்பளம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டான்.
சொல்றாங்க சின்ன பிள்ளைகளுக்கு ஆக்குற சாப்பாடு அரிசியை நல்லா சுத்தமா கழுவணும்னு சொன்னா இவரு போய் சொல்லிட்டு பாஸ்ட் போயிட்டாரு. இன்னைக்கு ஒரு ஆள் வந்துருச்சு, நம்ம கொஞ்ச நேரம் பயப்படி கொஞ்சம் பயப்படி கொஞ்சம் ஜோ பண்ணிட்டு இருக்காரு. போனவர் அரிசியை கழுவிட்டே இருக்கிறாரு. என்னடா போனவர் சாப்பாடு ஆயிடுமா, சாப்பாடு வாசனையும் காணும் மனத்தையும் காணும். ஆள் என்னாச்சு, அரை மணி நேரம் ஆச்சு, 3/4 மணி நேரம் கழிச்சு போய் பார்த்தா இன்னும் அந்த அரிசியை என்ன செய்யறது கழுவிட்டு இருக்கிறார். எப்படி கழுவுறாருன்னா சர்ப்பு போட்டு கழுவுறாரு. ஐயா என்னப்பா போனவன காலமே 1/2 மணி நேரம் என்னடா காணும். ஐயா நீங்க என்ன நிறைய வருது, என்னப்பா அரிசி கழுவுற, நீங்க தான் சுத்தமா கழுவ சொன்னீங்க, சின்ன பிள்ளைகளுக்கு ஆக்கிற சாப்பாடு, அதனால சர்ப்படி போட்டு கழுவிட்டு இருக்கு. அப்புறம் சர்ப்படி நீ இந்த ஜெபத்துல இந்த நுழைய தள்ள முடியாது. அதுக்கிட்ட அவர் என்ன செய்தாராம், தலையடிச்சிட்டு வா நான் உனக்கு சொல்லித்தரேன். அப்புறம் அரிசி கழுவி வேற மாதிரி போட்டு ஆக்கி போட்டான். பாருங்க, அவருக்கு இயேசு பத்தி இப்படிதான் ஜெபம் பண்ணணும், இப்படிதான் வியாதிஸ்தருக்கு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. ஒரு நாள் பாஸ்டர் ஐயா வெளியில் போயிட்டார். இவருடைய நாள் அப்பதான் இயேசு ஏற்றுக்கிட்டார். இந்த என்னது சர்ப்போட்டு அரிசி கழுவணும் இயேசு கொண்டு இயேசு ஏற்றுக்கொண்டு ரொம்ப மனசு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. பக்கத்துல இருக்கிற ஒரு டிபி பேஷண்ட் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்க ஒரு 10-20 படுத்து கிடக்குறாங்க. படுத்து கிடந்து அங்க போய் சுவிச்சு சொல்லணும் சொல்லி இருக்கு ஆர்வத்துல. எப்படியாவது இந்த பேரியானவருக்கு இயேசு நாமம் சொன்ன அற்புதம் நடக்குது இல்ல, பாஸ்டரோட வெளியே போயிட்டாரு. போய் சொல்லி வேண்டாம் மாசம் அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டார். போய் அங்க ஒருத்தர் 3 மாசத்துல சாக வேண்டிய இழுத்துக்கிட்டு கிடக்குறான். ஐயோ இப்படி இப்படின்னு இழுத்து மூச்சு வாங்கி மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கி இழுத்து கிடக்குறான். அங்க போய் போன ஒரு பாருங்க ஸ்தோத்திரம் போய் இயேசுவின் நாமத்தினால சுகமாவாயான்னு சொல்றாரு. இழுத்துக்கிட்டு சுகமாயி நேரம் எடுத்து பெட்டி படைக்க தூக்கி ஓடிட்டான். அடுத்தவனை போய் சொல்ற அடுத்தவனும் சுகமாயிட்டான். இப்படி அடுத்தடுத்த டாக் மருந்து அங்க நர்ஸுக்குலாம் வந்து ஓடி வராங்க. எது தொட்டெல்லாம் சுகமா 2-3 4 5 பேர் சுகமாய் ஓடி போயிட்டாங்க. கடைசி இங்க இருந்து வரப்பா ஏதுப்பான்னு சொல்லி அப்படி விசாரிச்சு அவர் அங்க பாருங்க அந்த பாஸ்ட் வராரு. பாஸ்ட் வந்து பார்த்தா ஒரு 4-5 பேர் பேசுறாங்க, சுகமா வீட்டுக்கு போயிட்டேன். ஸ்தோத்திரம் பார்த்தா ஒரே ஆச்சரியம் இருக்கு. பாருங்க ஸ்தோத்திரம் பாஸ்ட் பார்த்து அவர் திரும்ப கூட்டு வந்து இனி நீ இங்க இருக்க வேண்டிய ஆள் கிடையாது, சோறெல்லாம் அரிசி கழுவுற ஆள் கிடையாது, உனக்கு ட்ரைனிங் கொடுப்போம், உனக்கு பயிர் ஸ்டடியெல்லாம் நடத்துவோம், அவனை உருவாக்கி நல்லா அவனுக்கு இப்போ வேளாண் பயிற்சியெல்லாம் கொடுத்து அவரை கொண்டு போய் ஒரு இடத்துல ஊழியரை நியமிச்சு இதை நீ ஊழி செய்ய கொடுத்தாங்க. அவர் அலையிலே சொல்லுயா அலையிலையா பாருங்க, பேரமையானவர் ஒன்றும் தெரியாதவர் இழுத்துக்கிட்டு ஜோமன் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறவர் ஒன்றும் தெரியல. அவர் சொல்றது இயேசு நாமத்தினாலே பாஸ்ட் சொல்லுகிற இயேசு நாமத்தினாலே ஜெபிக்கிறேன், இயேசு நாமம் சுகமாக இயேசு நாமம் சுகமாக கொண்டாடு அற்புதம் நடக்குது. அல்லேலூயா பாருங்க, சாதாரண ஒரு ஆளை கொண்டு கர்த்தர் அல்லேலூயா. ஆண்டவருக்கு படிப்போ பந்தஸ்தோ பட்டமோ பதவியோ ஆண்டவர் தேவையில், ஆண்டவர் தேவை உள்ள இருதயத்திலிருந்து ஆண்டவருக்கு உண்மையா உத்தமத்தோட நம்ம ஜெபம் பண்ணுவோமான ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்பாங்க. அல்லேலூயா பரிசுத்தமான எண்ணத்தோடு ஆண்டவருக்கு அத்தாரிட்டி நமக்குள்ள இருக்கணும், பரிசுத்தம் நமக்குள்ள காணப்பட வேண்டும். அல்லேலூயா பரிசுத்தமாய் நம்மளை காத்துக்கொள்ள நம் முயற்சி பண்ணி ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் காத்துக்கொள்வதற்கு வாழ்வு இந்த ஆண்டிலே நம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நம் பிரயாசம் எடுப்போம். அல்லேலூயா பரிசுத்தம் நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் நமக்குள்ள வல்லமை தங்கி இருக்கும். அல்லேலூயா விசுவாசம் வேணும். அல்லேலூயா ஒரு பக்கம் ஜெப வாழ்க்கை, ஒரு பக்கம் பரிசுத்தம், இன்னொரு பக்கம் விசுவாசம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவர் அசுத்த ஆவிகளை தன்னுடைய சீடர்கள் துரத்த முடியாத போது சொன்னாரு, நீங்க ஜெபத்தினால் உபவாசத்தினால் இப்படிப்பட்ட ஆவிகள். அப்ப சிலர் நம்ம ஜெபம் பண்ணணும், சிலர் உபவாசம் இருந்து ஜெபிக்கணும். ஒரு அரை நாளாவது உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க குடும்பத்துக்கு. சில போராட்டங்களா இருக்குது குடும்பத்துல, சில சூழ்நிலைகளா இருக்குது. அப்ப நீங்க அரை நாள் ஒரு நாள் தேவ பார்த்து உட்கார்ந்து ஃப்ரீயா ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா சோத்திர உபவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா எந்த பிரச்சனையா எந்த அசுத்தாவினா உண்டாகிற பிரச்சனை ஓடிட்டு. அல்லேலூயா ஸ்தோத்திரம் விசுவாசம். அல்லேலூயா விசுவாசம் ஏன் இல்லாமல் போயிட்டு ஆண்டவர் சொல்றார், காற்று கடலும் இயேசுவுக்கு கீழ்ப்படுகிறது. அல்லேலூயா ஆண்டவர் சொன்னார், ஏன் அப்போஸ் ஏன் சந்தேகப்பட்டீங்க, நீங்க சொன்னால் நடக்கும்பா, காற்று கடலும் கீழ்ப்படிப்பா அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்தடியே நான் எந்த மட்டும் உங்களோடு கூட இருப்பேன் என்று இயேசு சொன்னார். சீடர்களை பார்த்து அற்ப விசுவாசிகளே, லிட்டில் ஃபெய்த், ஒரு சின்ன விசுவாசம், சாதாரண விசுவாசமா இருக்கிறீங்களே, உங்களுக்கு என்ன செய்யணும், அற்ப விசுவாசமா இல்லாம நல்ல பூரணமா விசுவாசிக்கணும். அல்லேலூயா ஏதோ ஏனத்தாம் விசுவாசிக்க அற்ப விசுவாசமா இருக்கக்கூடாது, அற்ப விசுவாசிகளா இருக்கக்கூடாது. ஒரு பலமுள்ள நல்ல விசுவாசிக்கிறவர்களா இருக்கு. நல்ல கண்களை கொடி
ஆண்டவரே எங்களுக்கு கத்தார் கித்தார் எங்களுக்கு வல்லமை தாருமையா. எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே சோதனையா, ஹalleluya. ஒரு பலன், ஒரு வல்லமை, ஒரு அபிஷேகம், ஒரு கிருபைகள் இறங்கட்டும். காபா சந்தரபா ரபனியா காபா சந்தரபா அதிசயங்களை செய்கிறவரே, வல்லமை வல்லமை தாருமையா, வல்லமை தாருமை, அபிஷேகம் தாருமையா. ஹalleluya ஹalleluya. எல்லாம் கூட ஆண்டவரே இந்த நாளிலே நாங்க ஜெபம் பண்ணும்போது அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும். எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஹalleluya. அதிசயங்கள் நடக்கட்டும்யா, அற்புதங்கள் நடக்கட்டும்யா. எல்லாரும் கூட கொஞ்சம் முடங்க ஒரு 5 நிமிஷம் நின்று அதோட போட்டு போக போறோம். எல்லாரும் 5 நிமிஷம் இந்த வருஷத்தை நாங்க கடைசியா வந்திருக்கிறோம். ஒரு 5 நிமிஷம் ரபா சந்தரபதம். வல்லமை தேவை ஆண்டவரே, வல்லமை தேவை, அத்தாரிட்டிகளுக்கு தேவை ஆண்டவரே, இன்னும் தேவையா, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. வெற்றி கொண்ட நாளில் போல பெரிதான உள்ளத்தோடு, வெற்றி கொண்ட நாளில் போல பெரிதான உள்ளத்தோடு, வல்லமை ஆட்சி வல்லமை நாடியோ, வல்லமை நாடி இப்பொழுது வரமாய் வல்லமை நாடியோ. ஒரு தீரம் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஒரு தீரம் வல்லமை, ஒழுக்கத்தின் வல்லமை, வல்லமை, அக்கினியின் வல்லமை. துதிக்குள்ளே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஒளியுமே, அக்கினியை இந்த நாளில் ஒரு
எழுந்து நில்லுங்க. ஹல்லேலூயா. அது வளரப்பட முடியாதவர்கள் எழுந்து நில்லுங்க. கர்த்தரோட அபிஷேகத்தை உங்கள் மேலே முத்திரையிட்டு அனுப்ப விரும்புகிறார். தூரமாமா மேற்கொள்ளுகிற அபிஷேகம், சத்துருவை மேற்கொள்ளுகிற அபிஷேகம் உங்கள் மேலே வந்து இறங்க போகிறது. விசுவாசிக்கிறீங்க? தூரமா கமா சந்தர கபோதியா ரகபோதே கபரபு சர்ப்பங்களை ஹல்லேலூயா விதிக்கிற வல்லமை தர கமா சந்தர உரியா சத்துருடைய எல்லா வல்லமை மேற்கொள்ளுகிற அபிஷேகம். மேற்கொள்ளுமா, நீ மேற்கொள்ளுமா. எல்லா கரங்களை தட்டி நான் மேற்கொள்வேன், இந்த உலகத்தை மேற்கொள்வேன், சத்துருவை மேற்கொள்வேன், நான் ஜெயிப்பேன் என்று சொல்லுங்க. ஒரு அபிஷேகம், ஒரு வல்லமை, சகல வல்லமையும் சத்துருடைய சகல வல்லமை மேற்கொள்வேன். சகல அதிகாரம் யோசுவாவுக்கு கர்த்தர் சொன்னாபடி உயிரோடு இருக்கிறனால ஒரு பிரச்சனை ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை மகளே. ஒரு பிரச்சனை உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. நீ வாழ்வாய், நீ ஜீவன் அடைவாய், நீ பலன் அடைவாய், நீ வாழ்ந்திருக்க பண்ணுவாய், உன் எல்லைகள் விரிவாகும். யோசுவாவுக்கு சொன்னார், தேசத்தை நீ பங்கிடுவாய். ஓ ஹாலன் உனக்கு கட்டளையிடவில்லையா? அற்புதங்களை செய்ய உனக்கு கட்டளையிடவில்லையா? ஓ உனக்கு அனாட்டி கொடுக்கவில்லையா? சந்தரவா உனக்கு அபிஷேகம் நான் உனக்கு கொடுக்கவில்லையா? என் பேரை சொன்னால் நடக்குமே. இயேசுவை பேரை சொன்னால் நடக்க. எல்லாம் கரங்களை தட்டி இயேசுவா உங்க பேரை சொன்னால் பேய்கள் ஓட மாட்டாங்க, பிசாசுகள் ஓட மாட்டாங்க, வியாதிகள் சுகமாக மாட்டாங்க. உன் பேரை சொன்னால் போதும் ஐயா. ஆண்டவர் படிப்பை பார்க்கிறேன், உங்க அந்தஸ்தை பார்க்கிறேன், ஆண்டவர் திறமையை பார்க்கிறேன். அவர் பேரை சொன்னா போதும். உண்மையா அவர் பேரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க, அற்புதம் நடக்கும். கரங்களை தட்டி எனக்கு ஒரு அற்புதம், என் குடும்பத்துக்கு ஒரு அற்புதம், எங்கள் தாவைக்கு ஒரு அற்புதம், எங்கள் தேசத்துக்கு ஒரு அற்புதம். அற்புதங்களை செய்கிறவர் இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்ய போறார். கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. ரத்தத்தினால் ஜெயம் எடுப்பீர்கள், சாட்சியின் வசனத்தினால் ஜெயம் எடுப்பீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் உலாவுகிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்க வலது கரத்தை தலைமையில வைத்து அபிஷேக எனக்கு நிரம்பி ஒளியிட்டு ரபா சந்தர் அவர் அபோ லகபா உங்க வலது கரத்தை உங்க தலைமையில வைங்க. இயேசு வைக்கிறதா நினைங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு உங்க தலைமையில கரங்களை வைக்கிறதா நினைச்சு எனக்கு அத்தாரிட்டி கொடுத்ததுக்காக நன்றி. பேய்களை துரத்த, அவர்கள் வியாதியஸ்தரை சுகமாக்க, அற்புதங்களை செய்ய, சத்துருடைய சகல வல்லமை மேற்கொள்ள அவர்கள் எனக்கு அதிகாரம் கொடுத்ததுக்காக நன்றி தகப்பனே. எனக்காக வானத்தை நீர் அசைப்பீர், எனக்காக இந்த பூமியை நீர் அசைய பண்ணுவீர். தேங்க்யூ லார்ட். எல்லாம் சொல்லுங்க தேங்க்யூ. அது எல்லாம் கரங்களை வாழைப்படியெல்லாம் உங்க தலைமையில கையை வைங்க. ஓராபாஸ் எந்த பாவமே என்னை மேற்கொள்ளாது, சத்துருடைய சகல வல்லமை மேற்கொள்ளவே சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தராலே நான் ஜெயமெடுப்பேன். எனக்கு அதிகாரம் கொடுத்ததுக்காக நன்றி தகப்பனே. அதிகாரம் கொடுத்ததுக்காக நன்றி, அபிஷேகம் கொடுத்ததுக்காக நன்றி, ஒரு அத்தாரிட்டி இறங்கினதுக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். நான் உங்களுக்குள்ளே உண்டாவி, நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், எங்களின் பிள்ளைகளாய் இருப்பேன். இந்த ஆண்டவர் ஆவியான உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆவியான சொல்லுங்க, நான் உங்கள் குடும்பத்திற்குள்ளாவே, உங்கள் திருச்சபைக்குள் உள்ளாவே, உங்களுக்குள்ளே உள்ளாவே உங்கள் அதில் பிதாவாய் இருப்பேன், நீங்களின் ஜனமாய் இருப்பேன், என் பிள்ளைகளுமாய் இருப்பேன். ஆண்டவர்களுக்கு வாக்கு திரும்பமாக அது வாக்கு கொடுக்கிறா காவா சந்தரபூரியா அனுதிட்டான உங்களை பிரித்துக் கொடுங்க. பரிசுத்தமாக எங்களை காத்துக்கள், செபாவை காத்து, விசுவாசத்தை காத்துக்கொள்ளும். ஆண்டவரே நன்றி தகப்பனே. இப்பொழுது கூட எல்லாரும் கூட கண்களை மூடி ஹல்லேலூயா ரபஷான் எல்லாரும் கண்களை மூடி கூட எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த முதல் அப்பா சோதனையா காலை வேளையிலே தகப்பனே, இந்த வருடத்தின் ஆரம்ப காலை வேளையிலே உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய சமூகத்திலே வந்து அபிஷேகத்தை நிரம்பினவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா அந்த முதல் ஆண்டவரே ஸ்தோத்திரையா காலை வேளையிலே இந்த வருடத்திலே நீர் மகிமையா வெளிப்பட்டதுக்காக நன்றி. பாடல் வேளை, துதி ஆராதனை வேளை, ஜெப வேளை, பரிசுத்த ஆவியானுடைய மகிமையான வேலை நீர் வெளிப்பட்டதுக்காக நன்றி. ஆவியானவரே, இந்த அப்பா புதிய ஆண்டினுடைய துவக்கத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பேர் ஒரு அபிஷேகத்தை வைத்ததுக்காக நன்றி, அத்தாரிட்டியை கொடுத்ததுக்காக நன்றி. இந்த வருடம் உங்களுடைய கரத்திலிருந்து வந்திருக்கிறதப்பா, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு பிள்ளைகளுக்கு அற்புத அதிசயங்களை செய்யுங்கப்பா, வல்லமையான காரியங்களை ஒரு பிள்ளைகளுக்காக செய்யுங்க. நீங்க முன்னே செல்லுங்கப்பா, சேனைகளின் தளபதியாய் முன்னே செல்லுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. சத்தனுடைய சகல வல்லமைகளும் மேற்கொள்ளப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். அது பிள்ளைகள் ஒவ்வொரு சிறு பிள்ளை முதற்கொண்டு பெரியவர் வரைக்கும் ஆசீர்வதியும். தெய்வீக பிரசன்னம் அது பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். ஒரு மகிமையினால் கடத்தினால் நான் உன்னை முடிச்சுட்டேன்னு சொன்னேன். நிரப்புங்கப்பா, எல்லா தீமைக்கும் விலைக்கு காத்துக்கள், ஒன்று மண்ணை சேதப்படுத்தாது என்று சொன்னீங்களே. ஒரு வியாதியோ ஒரு சத்துருடைய கிரிகளோ அந்த பிள்ளைகளை சேதப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா. அந்த அதிகாரம் கொடுத்திருக்கிறான் காத்துக்கொள்ளுங்க. சகல துதியும் விடத்தையும் வெயிலும் உமக்கே செலுத்துகிறோம். என்னை ஆசீர்வதித்ததுக்காக
எங்களை சமர்ப்பணம் பண்ணுகிறோம். உமக்கே மகிமை நாட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆத்மாவே முழுவே பரிசுத்த நாமத்தை சொல்லுங்கள். ஆத்மாவே கர்த்தரின் சகல வாரங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னமும் இயேசுவின் வருகை மற்றும் சதா காலமும் நம்மோடு இருந்து காப்பதாக. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஹோசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஹோசன்னா கீதம் பாடுவோம். ஏகம் சென்றிடுவோம். ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா. ஹேப்பி இயர் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை அதிகமாக வர்த்திக்க பண்ணி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. வசனத்தை சொல்லுங்க. அல்லேலூயா. ரொம்ப இருக்கும். அப்படியே உட்கார்ந்துக்கோங்க. அவசரப்பட்டு எத்திரிக்க வேண்டாம். உங்களுக்கு ஜிலேபியும் உங்களுக்கு மிச்சம். They will